அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2012 முதல் 2025 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் வந்த அகர வரிசைப்படி எழுதுக இந்த கேள்விகளை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரேண்டமாக 40 கேள்வி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 40 கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கிற பகுதின்னு பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி எழுதுக, இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த 40 கேள்வியை முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்தளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம். கலைச்சொல் அறிக, ஊமையால் விளக்க பெரும்பொருள், இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம மற்ற வீடியோக்களை பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அறிமுகத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அகர வரிசைப்படி எழுதுக. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? அகர வரிசையில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஆ, அடுத்தது ஆ, அடுத்தது இ, அடுத்தது இ. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து வரிசையில் கண்டுபிடிக்கணும். உயிர் எழுத்து வரிசையில் இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் உயிர்மெய் எழுத்துக்கு போகணும். கா, ngா, சா, இந்த வரிசையில் நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? இதான் அகர வரிசையில் எழுதுக. சரி, ஓகே, கேள்விகளை பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கணப்பறை, தவில், படகம், உருமி, உடுக்கை. இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? நான் சொன்ன கான்செப்ட் படி பார்க்கும்போது ஊ எழுத்து தான் ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சொல் ஊ எழுத்தில் ஆரம்பிக்குது. ஓகேவா? சரி, ஓகே, இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? இங்கே 2வது சொல்லு தான் நீங்கள் பார்க்கணும். ரூ இருக்குது, டூ இருக்குது. ரூனா ரகர வரிசை, டூனா டகர வரிசை. அப்போ டா வருமா, ரா வருமா? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு வர்றது டூ டகர வரிசை தான் வரும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், உடுக்கை, உருமி, கணப்பறை, தவில், படகம். இதில் எல்லா சொல்லையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு சொல்லை வச்சு கண்டுபிடிங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு படகம் வராது, ஸோ இதை அடிச்சு விட்றலாம். தவில் வராது, இதை அடிச்சு விட்றலாம். அப்போ உருமி, உடுக்கை 2ல் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி கண்டுபிடிச்சி பழகுங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட் எடுத்த உடனே ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். 2வது கேள்வியை பார்க்கலாங்களா? அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஃபஸ்ட்டு 2லேருந்து ஒரு ஆன்சர், 3, 4லேருந்து ஒரு ஆன்சர். இதில் எது வருங்க? விடையை பார்க்கலாங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஆ தான் வரும். இங்கேயும் ஆ இருக்குது, இங்கேயும் ஆ இருக்குது. 2வது எழுத்தை நீங்கள் பார்க்கணும். 2வது எழுத்து உயிர்மெய் எழுத்து தான் அடுத்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அழகு என்பது தான் சரி. ஓகேவா? அப்போ இங்கே ஆன்சர் அழகு. ஓகே, இங்கே பாருங்கள், இதுவும் காலம் ஆரம்பிக்குது, இதுவும் காலம் ஆரம்பிக்குது, ஒரே சொல் தான். அப்போ அடுத்த சொல்ல பார்க்கணும். அடுத்த சொல்ல சேல் ஆரம்பிக்குது, சா வரும். சா வருமா, சே வருமா? ஃபஸ்ட்டு சாதா வரும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 என்பது சரி. ஓகேங்களா? அப்போ 2ம் 4ம் சரி. அடுத்தது 3வது கேள்வியை பாருங்கள். அகர வரிசையில் அமைந்த சொற்களை கண்டறிக. இங்கே நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நெடில் காய் இருக்குது, இங்கேயும் காய் இருக்குது, இங்கே கீ இருக்குது. ஸோ இது வர வாய்ப்பு இல்லை. கே இருக்குது, இது வர வாய்ப்பு இல்லை. அப்போ ஏபி 2ல் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்த சொல்ல பாருங்கள். கூல் ஆரம்பிக்குது, கீழே ஆரம்பிக்குது. கூ, கீ. இதை உச்சரித்து பார்த்தே எது ஃபஸ்ட்டு வரும்னு நீங்கள் சொல்லிடலாம். கூ, இதுக்குள்ளே என்ன இருக்குங்க? ஊ இருக்குது. கீ, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஈ இருக்குது. ஈ ஃபஸ்ட்டு வருமா, ஊ ஃபஸ்ட்டு வருமா? நான் இப்படி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தோணா யூஸ் பண்ணுங்கள். இது தப்பு சரின்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, கரெக்டாக இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஈ தான் வரும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். அகர வரிசைப்படி அமைக்கவும். கோடை, கடல், கொண்டல், குளிர்ச்சி. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி இது வராது. அப்போ 3ல் கா வந்திருக்கு. அடுத்த சொல்ல பாருங்கள். அடுத்த சொல் கோ. கோ வருமா, நெடில் கோ வருமா, கூ வருமா? இதை உச்சரித்து பார்த்தே நீங்கள் சொல்லிடலாம்.
கோ இதில் பார்த்தீங்கன்னா நெடில் ஓ இருக்குது. கோ இதில் குறில் ஓ இருக்குது. கூ இதில் ஊ இருக்குது. ஊ வருமா ஃபஸ்ட்டு ஓ வருமா? ஃபஸ்ட்டு ஊ தான் வரும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு தோணுன்னா நான் யூஸ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஆன்சராக வரும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 5வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். புகழ்ந்தால் என்னுடல், இகழ்ந்தால் என் மனம். இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இங்கே ஃபஸ்ட்டு வர வேண்டியது ஈ தான் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஸ்கிப் பண்ணிடுவோம், டிஎஸ் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து 2வது சொல்ல பார்க்கணும். 2வது சொல் என்னுடல் அப்படிங்கிறதும் வரும், என் மனம் அப்படிங்கிறது வரும். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல என் மனம்ங்கிறத வச்சுருக்காங்க, ஆப்ஷன் பியில் புகழ்ந்தால்னு வச்சுருக்காங்க. ஸோ பூ வராது. ஸோ அப்போ விடை ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 6வது கேள்வியை பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. என்ன கொடுத்துருக்காங்க? செயற்கை, தொழிற்சாலை, துருவம், நீக்கம், பயன்பாடு. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? விடையை பார்க்கலாங்களா? இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது சே தான் வரும். ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பி வராது, டி வராது. ஓகே, அப்போ அடுத்த சொல்ல பார்க்கலாம். அடுத்த சொல் துருவம், தொழிற்சாலை. இங்கே பார்த்தீங்கன்னா தூ இதில் பாருங்கள் ஊ வருது, தோ இதில் பாருங்கள் ஓ வருது. ஊ வருமா ஓ வருமா? இதற்கான பதில் ஊ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஏ தான் ஆன்சர். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே இருக்கிறத நீங்கள் அகர வரிசையில் அமைக்கணும். ஃபஸ்ட்டு ஊ வருமானு கேட்டால் ஊ வராது. ஆ இங்கே இருக்குது, வர வாய்ப்பு இருக்குது. ஏ ஃபஸ்ட்டு வராது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த ஆ வர வாய்ப்பு இருக்குது. அப்போ சி டி ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்த சொல்ல பாருங்கள். அடுத்த சொல்லும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. உயிர் இருக்குது. அதுக்கு அடுத்த சொல்ல பாருங்கள். ஒழுக்கம் வருமா எளிமை வருமா? ஓ ஃபஸ்ட்டு வருமா ஏ ஃபஸ்ட்டு வருமா? ஃபஸ்ட்டு ஏ தான் வரும், அப்புறம் தான் ஓ வரும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்து 8வது கேள்வி, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே இருக்கிற சொல்ல நீங்கள் அகரவரிசையில் அமைக்கணும். ஃபஸ்ட்டு ஊ வந்திருக்கு, இங்கேயும் ஊ வந்திருக்கு, மா வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. மா இது ஆன்சராக வர வாய்ப்பே கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்தது ஊ ஃபஸ்ட்டு வருமா ஏ ஃபஸ்ட்டு வருமா? ஏ வராது, ஊ தான் வரும். அப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து சொல்ல பாருங்கள். மா வருமா ஏ வருமா? மா என்பது உயிர்மை எழுத்து, இது வராது. ஏ அப்படிங்கிறது தான் வரும். அப்போ சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 9வது கேள்வி, அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே இருக்கிற சொற்களை அகர வரிசையில் அமைக்கணும். இங்கே இருக்கிற சொற்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கி, கு, கவு, கி. இதில் எது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கி அல்லது இந்த கிழக்கு, இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. கு வராது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்த எழுத்தை பார்ப்போம். அடுத்த சொல் கௌதாரி, கீற்று. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? கௌ, ஔ அது வருமா ஈ வருமா? ஈ தான் வரும். அப்போ டி தான் ஆன்சர். அப்போ விடை டி மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 10வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. தேனி, ஓணான், வௌவால், கிளி, ஆசிரியர். இதை அகர வரிசையில் எழுதுங்க பார்க்கலாம். இதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆசிரியர் தான் வருவார். அப்போ இங்கே சியை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 3ல் ஆசிரியர் வராரு. அதற்கு அடுத்து 2வதாக வர வேண்டியது ஓணான் வரும். ஓணான் 2ல் வருது. அப்போ டியை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த சொல் வௌவால் வருமா கிளி வருமா? இதான் கேள்வி. கி, வௌ இந்த ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இதுக்கான விடை கீ தான் ஃபஸ்ட்டு வரும். ஈ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ விடை பி தான் ஆன்சர். அடுத்து 11வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. என்ன கொடுத்துருக்காங்க? மதில், தென்றல், தெய்வம், அங்காடி, கடல். இங்கே பார்த்தீங்கன்னா அங்காடி தான் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் என்ன பிரச்சனைனா 4 தொடர்லேயும் அங்காடி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக என்ன வரும்?
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடல் தான் வரும், ரெண்டாவதாக கடல் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சி அண்ட் டி ரெண்டில் வந்து கடல் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவை நம்ம அடிச்சு விட்டுருவோம், ஆப்ஷன் பி அடிச்சு விட்டுருவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த சொல் வந்து மதில் வந்து ரெண்டுலேயுமே வந்திருக்கு. அதற்கு அடுத்த சொல் தென்றல், தெய்வம் ரெண்டுமே வந்திருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இன் பஸ்ட்டு வருமா ஈ பஸ்ட்டு வருமா, இதுதான் நமக்கு உண்டான கேள்வி. யா வரிசையா நா வரிசையா, எது பஸ்ட்டு வரும்? இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு வர்றது யா தான் வரும். உச்சரித்து பாருங்கள், காங்கா சியா நியாட்டா, இதை உச்சரித்து பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு யா தான் வரும், கடைசியாக தான் இந்த இன் வரும். ஸோ இங்கே விடை டி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 12வது கேள்வி, அகர வரிசைப்படி அமைக்கவும். மீன், மண், முன், மான், மூடி, மெல்ல, மிளகு, மேடு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் குழப்பற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இதில் எது பஸ்ட்டு வரும்? அதாவது பஸ்ட்டு வர்றது வந்து மா வரிசை தான் வரும். மண் இதான் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. அதே மாதிரி ஆப்ஷன் டியும் வராது. அப்போ பி, சி ரெண்டில் தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த சொல் வந்து பார்த்திங்கன்னா நெடில் மான் அப்படிங்கிறது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மானுங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 13வது கேள்வி, அகர வரிசைப்படுத்தி எழுதுக. பல்லாண்டு, முத்து, ஆமனுக்கு, கொம்பு, அரசன். இது வந்து கம்மா போட்டிருக்கணும், கம்மா போடாமல் விட்டுட்டாங்க. சரி, இதில் எது பஸ்ட்டு வரும்? இதில் பஸ்ட்டு வந்து அரசன் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஏல அரசன் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. அப்போ இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி, ஏ தான் ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. இங்கே இருக்கிறதுல எது சரியாக வந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு சூ வருமா, சே வருமா? இதில் எது பஸ்ட்டு வரும்? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சி தான் வரும், சூ வராது. அப்போ ஏவை அடிச்சு விட்றலாம், டி அடிச்சு விட்றலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிந்தனை வந்திருக்கு. அதுக்கு அடுத்த சொல் வந்து சேர்லாதன், சுற்றம் வந்திருக்கு. சே பஸ்ட்டு வருமா, சூ பஸ்ட்டு வருமா? இதை உச்சரித்து பாருங்கள், சே பஸ்ட்டு வருமா, சூ வருமா? சூவில் வந்து ஊ இருக்குது, சேல வந்து சே நெடில் ஏ மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஏ வருமா, ஊ வருமா? அ ஆ இ உ, அதுக்கு அடுத்து தானே ஏ வரும். அப்போ விடை சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 15வது கேள்வி, அகர வரிசைப்படுத்தி எழுதுக. இங்கே கொடுத்துருக்க சொல்லி என்னது கொடுத்துருக்காங்க? பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பையன். இதில் எது பஸ்ட்டு வரும்? இங்கே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா பழங்கள், இது பஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட்டாக தான் வரும். அதை வச்சு பார்க்கும்போது எல்லா சொற்களும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். அதுக்கடுத்த சொல் வந்து பாரதம் வரும், ரெண்டாவது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாரதம் தான் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்த சொல் தான் நமக்கு டவுட்டு. அதற்கு அடுத்து என்ன வரும்? பே வருமா, பி வருமா? இதுக்கான விடை பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்த சொல் வர்றது வந்து பி, இதுதான் வரும், மூன்றாவது வரும். இதை வச்சு பார்க்கும்போது ஒன்று ஏ அல்லது சி, இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒரு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கு அடுத்த சொல்ல நம்ம பார்ப்போம். அதற்கு அடுத்த சொல் பிக்கு அடுத்து என்ன வருங்க? பிக்கு அடுத்தது பூ வரும். புதுமை எங்கே வந்திருக்கு? இங்கே தான் வந்திருக்கு. அதே மாதிரி சீலியும் புதுமை வந்திருக்கு. ஓகே, அதற்கு அடுத்த சொல்ல பாருங்கள். அதற்கு அடுத்த சொல் நெடில் பூமி, இது வந்திருக்கு, இது வந்திருக்கு. ஓகே, அதற்கு அடுத்த சொல்ல பாருங்கள். பே வருமா, பை வருமா? இங்கே தாங்க தீர்மானிக்குது. பே ஐ, பை உச்சரித்து பாருங்களேன், ஐ மாதிரி வருது, பே ஏ மாதிரி வருது. ஏ வருமா, ஐ வருமா? எது வரும்? இங்கே விடை ஏ தான் வரும். அப்போ ஏ தான் ஆன்சர். ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி தான் அந்த கேள்வி. சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கோலம், குருவி, கேணி, கடல். இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடியது கடல் தான் வரும். அப்படி பார்க்கும்போது ஏவை ஸ்கிப் பண்ணிடலாம், டிஏ ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த சொல் எது வருங்க? அதற்கு அடுத்தது கூ வருமா, கோ வருமா? கூ உச்சரித்து பாருங்களேன், கூ, கே இதில் வந்து ஏ வருது, கோ இது ஓ வருது, நெடில் ஓ வருது.
அப்போ அடுத்து வரக்கூடிய சொல் கூ தான் வரும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். கூ இங்கே வந்திருக்கு பாருங்கள். அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்து 17வது கேள்வி, தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. தகர வரிசை சொற்கள் இதை அகர வரிசையில் நம்ம எழுதணும். தா வரிசையில் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீது. இதில் எது பஸ்ட்டு வருங்க? இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பஸ்ட்டு தாதா வரும். இது பஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது பி ஆன்சராக வராது, சி ஆன்சராக வராது. ஏ அண்ட் டி ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த சொல்ல பாருங்களேன். இங்கே பாருங்கள் தீ வந்திருக்கு, இங்கே பாருங்கள் தா வந்திருக்கு. தா பஸ்ட்டு வருமா, தீ பஸ்ட்டு வருமா? பஸ்ட்டு தா, நெழில் தா தான் வரும். அப்போ விடை டி தான் ஆன்சர். அடுத்து 18வது கேள்வி, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேள்வி ஆல்ரெடி முன்னாடி பார்த்த கேள்வி, சரிங்களா? அதனால் இந்த கேள்வியை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மா வந்திருக்கு, பூ வந்திருக்கு, பா வந்திருக்கு, தா வந்திருக்கு. காங்காச்சா வரிசை சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். காங்கா சா, இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இதில் ஃபஸ்ட்டு வர்றது தா தான் வரும். தட்டுக்கூடை. அப்போ ஈஸியாகவே ஆன்சர் போட்டுடலாம். டி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 20வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. என்ன கொடுத்துருக்காங்க? படகம், தவில், கணப்பறை, பேரியால், உரிமை, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடி. இப்படியெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கணுமான்னு கேட்டால் எக்ஸாமில் இப்படியெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாமில் ஆப்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு சொல்ல நீங்கள் படிங்க. இங்கே உடுக்கை வந்திருக்கு, உரிமை வந்திருக்கு, இங்கே உடுக்கை வந்திருக்கு, உரிமை வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டா வருமா, ரா வருமா? இதான் கேள்வி. அதாவது 2வது எழுத்தை வச்சு தான் சொல்லணும். டு ரு, அதாவது டகர வரிசை, ரகர வரிசை. இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா டகர வரிசை தான் வரும். அப்போ பி ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை, டியும் ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ ஏ அண்ட் சி ரெண்டு தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த சொல்ல பாருங்கள். தவண்டை வந்திருக்கு, உரிமை வந்திருக்கு. எது ஃபஸ்ட்டு வரும்? உரிமை தான் வரும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். அடுத்து 21வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷனை பார்க்கலாங்களா? அழகு, அழகு, அழகு. இந்த 3மே வரும், பூரிப்பு வராது. ஸோ இது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த சொல் பா வரிசை, பூ வரிசை, மா வரிசை. வா வருமா, பூ வருமா, மா வருமா? இதை நீங்கள் காங்காச்சா வரிசையில் சொல்லி பார்க்கலாம். சொல்லி பாருங்கள். இங்கே வர வேண்டியது பூ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அடுத்து 22வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அதாவது இவ்வளோ நேரம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். ஆனால் நீங்கள் நிறைய பயிற்சி எடுத்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்துடும். சரி, இங்கே இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு மோ வருமா, மே வருமா, மை வருமா, மா வருமா? பார்த்தவொடனே சொல்லிடுவீங்க மா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இதுதான் ஆன்சர். இதை ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 23வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இங்கே ஆப்ஷனை பாருங்கள். மாணவன், ஆசிரியர், தேனி, கிளி. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? பார்த்தவொடனே சொல்லியிருப்பீங்க ஃபஸ்ட்டு ஆசிரியர் தான் வருவார். ஆ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ பி தான் ஆன்சர். 24வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இங்கே ஆப்ஷனை பாருங்கள். மங்கை, கங்கை, பண்டு, சங்கு. ஃபஸ்ட் எழுத்தை பாருங்கள். மா, கா, வா, சா. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? பார்த்தவொடனே சொல்லிடுவீங்க ஃபஸ்ட்டு கா தான் வரும். அப்போ பி தான் ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். குடும்பை, குடும்பை, கூலம், கொம்பை. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? அதாவது கூ வர வாய்ப்பு இல்லை, கூ வராது, கோ வராது, குடும்பையில் தான் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து சொல்ல பாருங்கள். கொம்பை கோ வருமா, கூலம் கூ வருமா, கோ வருமா, கூ வருமா? உச்சரித்து பாருங்கள். கோ ஓ வருது, கூ ஊ வருது. ஊ பஸ்ட்டு வருமா, ஓ பஸ்ட்டு வருமா? இதை வச்சே சொல்லிடுவீங்க ஃபஸ்ட்டு ஊ தான் வரும். அப்போ பி தான் ஆன்சர். 26வது கேள்வி, அகர வரிசையினை தேர்வு செய்க. இங்கே இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். தையல், கிளி, மான், கிளி. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க?
இதில் பார்த்தீங்கன்னா தை வர வாய்ப்பு இல்லை, மா வர வாய்ப்பு இல்லை. கிளி இந்த ரெண்டில் தான் அதுன்னு வர வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்த சொல் பாருங்கள், மா தை. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? தா வருமா மா வருமா? இதுதான் கேள்வி. காங்கா சான்யா இதை உச்சரித்து பாருங்கள். தா வருமா மா வருமா? இதுக்கான விடை ஃபஸ்ட்டு தா தான் வரும். அப்போ டி தான் ஆன்சர். 27வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இங்கே இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். கா, கோ, கி, கீ. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? பார்த்தவொடனே சொல்லிடுவீங்க, ஃபஸ்ட்டு காதா வரும். அப்போ ஏ தான் ஆன்சர். அடுத்து 28வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. இங்கே இருக்கிற எழுத்துக்களை பாருங்கள். ஓ, ஏ, உ, ஏ. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? அ, ஆ, இ, உ, ஊ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ பி தான் ஆன்சர். இது வந்து ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி எக்ஸாமில் வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாருமே ஆன்சர் போட்டுருவாங்க. ஸோ படித்தவனுக்கு மதிப்பே இருக்காது, சரிங்களா? ஸோ கஷ்டமாக வந்தால் தான் நம்ம நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். 29வது கேள்வி, அகர வரிசையை காண்க. இங்கே இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். அரிது, அரிது, அந்நியர், அந்நியர். இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? ஃபஸ்ட்டு ரகர வரிசை வருமா நகர வரிசை வருமா? இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாதா வரும். அப்போ ஏவும் பியும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ சி அண்ட் டி ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த சொல்ல பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆ வந்திருக்கு, இங்கே பாருங்கள் ஈ வந்திருக்கு. இதில் எது ஆன்சர்? பார்த்த உடனே சொல்லிடுவீங்க, சி தான் ஆன்சர். ஆ தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 30வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. இங்கே இருக்கிற சொற்களை பாருங்களேன். இங்கே பாருங்கள், பூ வந்திருக்கு, மா வந்திருக்கு, தை வந்திருக்கு, தே வந்திருக்கு. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இங்கே பார்த்தீங்கன்னா தா வரிசையில் தை வருது, தா வரிசையில் தே வருது. இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. தை, தை இதில் பார்த்திங்கன்னா ஐ வருது. தே இதில் பார்த்திங்கன்னா ஏ வருது. ஏ ஃபஸ்ட்டு வருமா ஐ ஃபஸ்ட்டு வருமா? இதுக்கான பதில் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ டி தான் ஆன்சர். 31வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. இங்கே இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். பழம், ஆசிரியர், மாணவர், ஆசிரியர். பார்த்தோன்னே சொல்லியிருப்பீங்க, ஆசிரியர் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே சியும் ஏவும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்த சொல்ல பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், பழம், பழம் ரெண்டுமே ஈவன் தான். அடுத்து சொல்ல பாருங்கள், நெடில்மா, குறில்மா. இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? குறில் மா தான் வரும். அப்போ இங்கே விடை டி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். 32வது கேள்வி, இதில் நீங்கள் சரியானதை சொல்லணும். நோ, நா, நீ, நா. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ சி அண்ட் டி ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏவும் பியும் கிடையாது. அடுத்த சொல்ல பாருங்கள், நீ வருமா, நே வருமா? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. நீ, நே. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? உச்சரித்து பாருங்கள். நீ இதில் ஈ வருது, நே இதில் ஏ வருது. ஈ வருமா ஃபஸ்ட்டு ஏ வருமா? இதுக்கான பதில் ஈ தான் வரும். அப்போ இங்கே சி தான் ஆன்சர். அடுத்து 33வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே இருக்கிற சொற்களை பாருங்கள். கி, நெடில் கி, கா, நெடில் கா. பார்த்தவொடனே சொல்லியிருப்பீங்க, சி தான் ஆன்சர். கா தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 34வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. இங்கே இருக்கிற எழுத்துக்களை பாருங்கள். சு, குரில் சு, சே, சோ. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சு தான் வரும். சு உச்சரித்து பாருங்கள், ஊ. சு இது பாருங்கள், நெடில் ஊ. சே இதில் வந்து ஏ. சோ இதில் நெடில் ஓ. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இதில் ஃபஸ்ட்டு வந்து ஊ தான் வரும். அப்போ பி தான் ஆன்சர். அடுத்தது 35வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. இங்கே இருக்கிற சொல்ல அகர வரிசையில் அமைக்கணும். பார்த்தவொடனே எங்கள் ஆன்சரை இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. மலை இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏ, பி ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த சொல் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, விட்டுறலாம். அடுத்தது வந்து மீ வருமா, மூ வருமா? உச்சரித்து பாருங்கள். மீ, மீ இதில் வந்து ஈ வருது. மூ இதில் ஊ வருது. ஊ வருமா, ஈ வருமா? இதான் கேள்வி. இது ஈ, இது ஊ. அப்போ இங்கே சி தான் ஆன்சர்.
36வது கேள்வி, கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இங்கே இருக்கிற சொல்ல அகரவரிசையில் அமைக்கணும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெடில்பா, குறில்பா, பே, போ. இதில் வந்து குறில்பா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இங்கே விடை பி தான் ஆன்சர். அடுத்து 37வது கேள்வி, கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இங்கே நீங்கள் அகரவரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு வே, அப்புறம் வி, அடுத்து நெடில்வா, அடுத்து குறில்வா. இதில் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடியது குறில்வா தான் வரும். ஸோ டி தான் ஆன்சர். 38வது கேள்வி, கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இங்கே பாருங்கள், நெடில்னா, நீ, குறில்னா, நே. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இதில் நான் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ சி தான் ஆன்சர். அடுத்து 39வது கேள்வி, அகரவரிசையில் எழுதுக. குறில்பா, நெடில்பா, பி, பி. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? குறில்பா தான் வரும். ஏ தான் ஆன்சர். அடுத்து 40வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. அகரவரிசை எழுதுக இந்த டாபிக் வந்து ரொம்ப கடினமாக உங்களுக்கு இருந்திருக்கும். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் இந்த வீடியோ சொல்லி தந்திருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் தான் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு தோணுனா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. 40வது கேள்வி, கடைசி கேள்வியை பாருங்கள். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓ, ஆ, நெடிலா, நெடிலா. இதில் வந்து ஓனான் வர வாய்ப்பு இல்லை. அப்போ மற்றதில் தான் இது ஒன்றும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஓனான் தான் வந்திருக்கு மூணுலேயுமே. அப்போ அடுத்ததை நம்ம பார்க்கணும். தை பஸ்ட்டு வருமா, வவ் வருமா, தை பஸ்ட்டு வருமா? இதில் தான் வந்து நம்ம காம்படிஷன். இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா தை தான் வரும். அப்போ இங்கே பி அண்ட் டி ரெண்டில் தான் இது ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த சொல் மா வருமா, வவ் வருமா? இதான் கேள்வி. இதில் எது ஃபஸ்ட்டு வருங்க? இதில் மா தான் வரும். அப்போ பி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 40 கேள்வியை பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய டாபிக் வந்துகிட்ருக்கு. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, வேர்ச்சொல்லை கண்டறிக, இப்படி நிறைய டாபிக் வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் கூட நான் ஓமியால் விளக்கப்பெறும் பொருள் அதுக்கான வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.